கனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். சைபர் புல்லிங் பிளடி குழந்தைங்கள்லேருந்து டீனேஜர்ஸ்லேருந்து உங்களால் செத்து போயிட்டு இருக்காங்க. நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நான் என் பிள்ளைங்க நான் விடுவேன். என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவங்ககிட்ட தோத்து போவேன். நான் பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. இருக்கும் போது பார்த்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். எனக்கு புரியல என்ன தப்பு நான் செஞ்சேன். லீகலா ஏதாவது தப்பு செஞ்சேன்னா நான் அழகான ஹீரோயின் நடிகர் தான் என் வேலையை அப்பெல்லாம் போடாத. இப்ப ஏங்க ஓடணும்? 4 வருஷமா எனக்கும் அவன் சமூகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவன் கையில் அதான் எனக்கு தெரிய தப்பு. என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. சைபர் புல்லிங்னால நான் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சூசைட் அட்டம்ப்டும் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இத்தனை வச்சு சம்பாரிச்சதுமே அவங்களுக்காக விட்டு கொடுத்து நான் கடனாளி ஆகிட்டேன். உங்களுக்கு யாருக்குமே எந்த விஷயமே தெரியாது. எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு. தம்பி நம்பிடாதப்பா, அந்த குடும்பம் ஒரு மோசமான குடும்பம். கல்யாணம் அப்போவே வந்து அவங்கள அச்சத்தை போடும்போது கூட இந்த பையன் நல்லாவே இருக்க மாட்டான் தான் சொல்லி போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என் லைஃபே போயிடுச்சு. 25 வருஷமாக நான் சம்பாரிச்சது எல்லாமே இவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டேன். எது கேட்டாலும் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிப்பாங்க. ஏன் கொடுக்கல, எதுக்கு எடுத்தீங்க, நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்போது நான் வெளியில் கடனாளியாக இருக்கிறேன். இனிமேல் நான் படத்தில் நடிக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு இது மட்டும் வேலையில்லை. என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அவளோட தங்கையோட ஹஸ்பண்ட். இவருமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்க குடும்பமே அப்படி தான். இவரும் நிறைய தடவை நான் அவங்களுக்காக வரேன்னு சொன்னார். ஆனால் இப்போ தான் இந்த சமயம். அதனால் இவருமே நான் இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த குடும்பத்தில் இன்னொரு நடிகை, அதாவது 3 எழுத்துன்னு சொல்லிட்டு குஷ்புவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா இருக்கிற போது எதுவுமே பண்ணதில்லாத மாதிரி தான் நடிப்பாங்க. ஆனால் என் குடும்பத்தை பிரித்தது அவங்களும் ஒருத்தங்க தான். இப்போ கெனிஷாவும் அனுப்பிச்சதும் அவங்க தான். இனிமேல் கெனிஷா வரமாட்டா, அவள் போயிட்டா, அவள் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு அவருமே அவரால் ஏக்கத்தை தாங்க முடியல போல இருக்கு. அங்கேயே இன்டர்வியூவில் அழுகவும் ஆரம்பிச்சிட்டாரு. என்னோடய பசங்க இந்த இன்டர்வியூவை பார்க்கணும். அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அம்மா என்ன மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்பாவை பார்க்க விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. குடும்பமாக வந்து இன்டர்வியூ எடுத்தால் இன்டர்வியூவில் வந்து உட்காந்துருவாங்க. என்னை எதுவுமே பேச விட மாட்டாங்க. நான் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தேன். ஏன் எனக்கு பேச தெரியாதா? எல்லாமே நான் வந்து அடங்கினது என் பசங்களுக்காக மட்டும்தான். என்னை துரத்தி விட்டுட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இவங்க தான் இருக்காங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக எல்லாமே பண்ணிட்டு. ஆனால் என்னை நிம்மதியாக வாழக்கூடாது முடிவு எடுத்துட்டாங்க. இனிமேல் நான் வந்து நடிக்கவே மாட்டேன். நான் போகிறது முடிவு எடுத்தது தான். நான் இனிமேல் எப்போ நடிக்க வருவேன்றது எனக்கே தெரியாது. வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இப்போதைக்கு என்னால் வர முடியாது. என் குடும்பத்தில் இருக்கிறத எல்லாமே வந்து சால்வ் பண்ணிட்டு தான் நான் இனிமேல் மீடியாவுக்கும் வருவேன், வெளியிலையும் நான் வருவேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், அவர் என்ன சொன்னான்னா, அவங்க ஒய்ஃபு இது மட்டும் இல்லாமல் வேறு எல்லாமே பண்ணியிருக்காங்களாம். ஆர்த்தி இவர் கூட இருக்கும் போதே இன்னொருத்தரோட ஒரு நடிகரோட இருந்ததா வந்து கேள்விப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஆனால் இவர் பேசுகிற வழி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணணுன்றது தான் இவரோட விஷயம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்குறது என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.